Good morning, students. I am MRK. Today, 12th Max class, Chapter 2 Complex Numbers, Exercise 2.7 6th sum. Very important 5 mark sum to be. Okay, previous class one பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே அதே மாதிரி தான் இதுவும் z equal to x plus iy argument of z minus i by z plus 2 equal to pi by 4 கொடுத்துட்டு ஒரு இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. இந்த லோக்கஸ் அப்படின்றது வந்து பாதை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. லோக்கஸ் அப்படின்றது பாதை. சரி, ரைட், ஓகே. கிவன் z equal to x plus i கொடுத்ததை நான் எடுத்துட்டேன் கொஸ்டினில். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் z கொடுத்துருக்கல, அதையும் நான் எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z-ல் z-க்கு பதிலாக x plus iy-ஐ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த z-க்கு பதிலாக x plus iy-ஐ ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணணும். இந்த இது பக்கத்தில் உள்ள இந்த z-க்கும் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, பண்ணிட்டேன். அடுத்து செப்பரேட் பண்ணணும். என்ன செப்பரேட் பண்ணணும்னா இமேஜினரி பார்ட் தனியாகவும் ரியல் பார்ட் தனியாகவும் செப்பரேட் பண்ணணும். இதில் எக்ஸ் மட்டும்தான் ரியல் பார்ட்டு, ஐ ஒய் மைனஸ் ஐன்றது இமேஜினரி பார்ட். இதில் ஐயை வெளியே எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் ஒன் அப்படின்றது வந்து இமேஜினரி பார்ட். இந்த ஐ வெளியில் வந்துச்சுன்னா ஒன்று வந்துடும்ல, அதை கவனமாக இருக்கணும். கீழே டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் டூன்றத ரியல் பார்ட்டு, ஐ ஒய் அப்படின்றது இமேஜினரி பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? நம்ம போன சம்பளம் செஞ்ச மாதிரியே செய்ய போகிறோம். கீழே உள்ளதுக்கு கான்ஜுகேட் எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ண போகிறேன். கீழே ப்ளஸ் இருக்குது, அப்போ மேலே மைனஸ் போட்டு கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக யோசிக்கணும். ஏன்னா இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி தான் கான்ஜுகேட் எடுத்துட்டு கீழே டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம்னா a + b × a - b a² + b². ஏன்னா ஐ இருக்கனால i² - 1ன்னு சொல்லுவாங்க. அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு வந்துடும், ப்ளஸ் வந்துடும். ரைட், அடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணால் ஹோலாக எழுதிட்டேன். ஏன்னா இது ஆர்குமெண்ட் சம்முனால ஹோலாக எழுதிரு, எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதிரு. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் இன்ட்டு ஐ எக்ஸ் ஒய் அந்த இது. அடுத்து ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம் இந்த இடத்துல. அடுத்து i² - 1 சேர்ந்தா தான் இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு இமேஜினரி பார்ட்டையும் இன்னொரு இமேஜினரி பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ரியல் பார்ட்டாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நான் செப்பரேட் பண்ணுறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் ரியல் பார்ட் தனியாகவும், ரியல் பார்ட் இங்கே இருக்குது, இந்த இருக்குது, அதே மாதிரி கடைசியில் இருக்குது, அது ரெண்டையும் சேர்த்துட்டேன். ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு இந்த இருக்குது, இந்த ஒரு இடம் இமேஜினரி பார்ட்டு, இந்த இடமும் இமேஜினரி பார்ட்டு, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஐ இன்ட்டு ஒய் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. அதே மாதிரி எக்ஸ் ஒய்யை மைனஸ் இருக்குனால பின்னாடி எழுதியிருக்கேன். ப்ளஸ் இங்கேக்குள்ள போட்டோம்னா அசிங்கமாக தெரியும் அப்படின்றனால ஒரு ஃபார்மேட்டாக எழுதுறக்காண்டி அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ இதுதான் ரியல் பார்ட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த ஐக்கு பக்கத்தில் உள்ளது இதுதான் இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னு எடுத்துட்டேன். இதை செப்பரேட் பண்ணிட்டேன், அதாவது டினாமினேட்டரை தனித்தனியாக பிரிக்கிறேன். இது ரியல் பார்ட் பை இந்த டினாமினேட்டர் அப்படின்னு பிரிக்கிறேன் தனியாக. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் பை டினாமினேட்டர் பிரித்து இந்த ரெண்டு சர்க்கிள் இது பை இது ஆரை பார்த்துக்கோ, இது பை இது பிரிச்சுட்டேன். இது எக்ஸ்ன்னு அர்த்தம், இந்த சர்க்கிள் ஒய்ன்னு அர்த்தம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஒய், இந்த சைடில் உள்ளதான் ஒய். இந்த ஆரோ பார்த்துக்கோ, இந்த சைடில் உள்ளது எக்ஸு. அப்போ இது டிவைடட் பை இதுன்னு எழுதையில் ரெண்டு டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒய் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும் பை இந்த இதில் உள்ள மேலே உள்ள நியூமரேட்டர் உள்ளது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1 வரும் ஈக்குவல் டு π/4. tan இன்வர்ஸ் அப்படின்றது இங்கிட்டு ரைட் சைடில் மூவ் ஆயிடுச்சுன்னா, இந்த சைடு மூவ் ஆயிடுச்சுன்னா டேன்னு மாறிடும். tan π/4. tan π/4னா tan 45 டிகிரின்னு அர்த்தம். tan 45 டிகிரி அப்படின்னு அர்த்தம். அப்போ tan 45னா 1. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா 1 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் 1 × 2 × ஒய் 2y 1 × எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 1 × 2 -2 மைனஸ் எக்ஸ் ஒய் எழுதிட்டேன். ஈக்குவல் இந்த கிராஸில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா x² 2x y² மைனஸ் ஒய் இந்த இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் ரிமைனிங் உள்ளதை எழுதுகிறேன். x² + y² ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் எழுதிட்டு இது அந்த சைடில் கொண்டு போயிட -2y மாறிடும். ப்ளஸ் எக்ஸ் அங்கிட்டு போனால் மைனஸ் எக்ஸ் அங்கிட்டு போனால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். -2y அங்கிட்டு போச்சுன்னா ரைட் சைடு அங்கிட்டு போச்சுன்னா +2 ஆயிரும். -2 அங்கிட்டு போனால் +2 ஆயிரும். ஓகே, அப்போ நான் அரேஞ்ச் பண்ணுறேன். x² y² அடுத்து எக்ஸ் எழுதுகிறேன். இது ப்ளஸ் எக்ஸு, இது +2x, அப்போ ப்ளஸ்
ப்ளஸ் 3x இந்த இருக்குது. ஓகே, இது லைக் டேர்ம் பண்ணுறோம். ஒய் இந்த இருக்குது, -2y இருக்குது, இதுவும் -y -3y இந்த இருக்குது. இப்போ ஆன்சர் லோக்கஸ் கொடுத்துருந்தாலும் ரெண்டு ஒன்றா இருக்கான்னு பாரு. ஓகே, ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, குட். இதுதான் நம்ம 5 மார்க் கொஸ்டின்ஸு. நிதானமாக ரிலாக்ஸாக பார்த்துட்டு செய்யி. இதில் நான் நேரத்தை சொன்ன மாதிரி பல ப்ரீவியஸ் சம்மில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இமேஜினரி பார்ட் வரும், ரியல் பார்ட் வரும், ஆர்குமெண்ட் ஆஃப் வரும். நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் கணக்கை மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.